செய்யலாமா? அதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்து போட்டு அதை வந்து நம்ம இப்போ பால் ரெடி பண்ண போகிறோம். பால் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அடித்து தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி அடிச்சுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு வச்சு நம்ம வந்து தேங்காய் பாலை இருத்தி எடுத்துக்கலாம். நல்ல திக்கான பாலாக இருந்தால் இந்த வட்டலாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பால் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கக்குள்ளே நம்ம வந்து ஒரு 3 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். ஒரு 3 முட்டை போட்டோம்னா 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். நல்லா பீட் பண்ணி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுடலாம். போட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. நல்லா கலக்கிடுங்க. அப்புறம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் மணல் கல் ஏதாவது இருக்கலாம். அதனால் வந்து தேங்காய் பாலும் சர்க்கரை மிக்ஸ் பண்ணதையும் நல்லா ஒரு பிளேட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது கூட நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். அதையும் ஒரு நல்லா கலக்கிடுங்கப்பா. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதை ஊற்றும்போது நல்லா அப்படியே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும், மெல்ட் ஆகி வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நெய் தடவின பாத்திரத்தை அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமேட்டு ஒரு மூடி வச்சு மூடிக்கிடலாங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தோட மூடி எடுத்து மூடிக்கிடலாங்க. மூடி அடுப்பில் ஒரு 1/2 hour நல்லா அடுப்பில் இருக்கிற இட்லி பாத்திரத்துலேயே நல்லா வேகட்டுங்க. நல்லா ஆவி வந்துட்டுருக்கு இட்லி பாத்திரத்தில். நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு நைஃப் எடுத்து குத்தி பார்த்துக்கோங்க, வெந்திருக்கா வேகலையான்னு. வெந்துருச்சுங்க நல்லா. இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா ஃப்ரீசருக்குள்ளே வச்சு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஃப்ரீசருக்குள்ளே நான் வச்சுருக்கேங்க.
இப்போ ½ அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து ஆளுக்கு ஒரு பீஸாக சாப்பிடலாம். இதை கூலிங்காகவும் சாப்பிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க என்னோடய ஸ்டைலில். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.